इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. இன்னைக்கு 47வது ஸ்லோகம். शौर्यं दाशरथौ ममावनिकुमार्य प्रत्ययापादकम् मिथ्यामानवतः प्रकृत्य पटुतो नेषद्भयं मे ततः तस्माद्धन्त मम प्रसादन विधावेवैष सज्जो भवेत् रे किं जल्पसि निष्प्रयोजनमिदं जल्पक्षतिः का ततः. இந்த ஸ்லோகம் சார்தூல விக்கிடத்துல அமைச்சிருக்க. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா शौर्यं दाशरथौ मम अवनिकुमारी अप्रत्ययापादकं मिथ्यामानवतः प्रकृत्यपटुतः न ईषत् भयं मे ततः तस्मात् हन्त मम प्रसादन विधौ एव एषः सज्जः भवेत् रे किं जल्पसि निष्प्रयोजनम् इदं जल्प क्षतिः का ततः. ராவணன் ராமரை நிந்தனை பண்றான். அத பொறுக்காத சீதை அவனுக்கு பதில் கொடுக்கிறா கடைசி பாதத்துல. ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, தாசரதௌ சௌரியம் மம அப்பிரத்யயாபாதகம். அவனி குமாரி அப்படிங்கிறது சம்போதன பிரதமம். அவனிகின்னு சொன்னா பூமி, குமாரின்னு சொன்னா புத்திரி. பூமி புத்திரியே அவனி குமாரி. தாசரதௌ தாசரதின்னு பதம். தசரதருடைய அபத்தியம் புமான் தாசரதி. தாசரதிங்கிற பதம் இந்த இடத்துல ராமரை குறிக்கிறது. அதனுடைய சப்தமி தாசரதௌ, அதாவது ராமனிடத்தில். சௌரியம் பராக்கிரம், எல்லாரும் அவனை ராமன் ரொம்ப பராக்கிரமி, பயங்கர சக்தியை உடையவன், இப்படி எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காளே, அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. தாசரதௌ யத் சௌரியம், ராமனிடத்துல எந்த ஒரு பராக்கிரமம் உண்டு என்று எல்லாரும் கூறுகிறார்களோ அந்த விஷயத்தில் மம எனக்கு அப்பிரத்யய ஆபாதகம். பிரத்யகான்னு சொன்னா இந்த இடத்துல விஸ்வாசம்னு அர்த்தம். அப்பிரத்யகான்னா விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. அவனுடைய சௌரியம் நான் நம்ப தகுந்ததாக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் சொல்லக்கூடியதான அந்த சௌரியம் பராக்கிரமானது ராமனிடத்துல பொய்யாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றான், பிரகிருத்யபட்டுதா. இப்பேற்பட்ட ராமன் இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன்? ராவணனை பொறுத்தவரையிலே பொய்யான ஒரு பராக்கிரமத்தை கொண்டவன். அவனுக்கு பிரகிருத்தியிலிருந்தே இந்த சாமர்த்தியங்கிறது கிடையாது. பிரகிருத்தியிலிருந்தேன்னு சொன்னா ஸ்வபாவதா, பிறப்பின் வழியாகவே. பிரகிருதி ஆபாட்டு அப்படின்னு பதம். அதுல இருந்து பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக தசல்னு ஒரு பிரத்யத்தை சேர்த்தால் அந்த பதம் என்னவா வந்திருக்கு? பிரகிருத்யபட்டுதா. இயற்கையாகவே அந்த ராமருக்கு சாமர்த்தியம் கிடையாது. அப்பேற்பட்ட அசாமர்த்தியனான ராமனிடம் இருந்து எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்ல போறார்.
ஒரு பதத்தை பார்த்தாச்சு. இன்னொரு பதம் மித்யா மானவதா. இந்த இடத்துல ராவணன் சொல்லும் பொழுது இந்த பதத்துல இருக்கக்கூடிய இந்த மான பதத்துக்கு கௌரவம்னு அர்த்தம். நாம பின்னாடி வேற அர்த்தத்தை சொல்ல போறோம். மித்யான்னா நமக்கு தெரியும் பொய். பொய்யாக அவனிடத்துல பராக்கிரமி என்கின்ற ஒரு கௌரவமானது ஆரோபிக்கப்பட்டுள்ளது. அவனிடத்துல பராக்கிரமங்கிறது கிடையாது, ஆனா பொய்யாக இருக்கிறதாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஆரோபிக்கிறதுன்னு சொல்லுவோம். இல்லாததை இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிருக்கான். மித்யா மானவான் அப்படின்னு பதம். அந்த மித்யா மானவான்கிற பதத்துக்கு மேல பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தம் கொடுக்கறதுக்காக தசுல் பிரத்யத்தை வச்சால் மித்யா மானவதா. எதுக்காக இதை சொல்றா அப்படின்னு சொன்னா, இயற்கையாகவே அசாமர்த்தியனாக இருக்கக்கூடிய ராமனிடம் இருந்து மித்யா மானவதா இல்லாத ஒரு பராக்கிரமம், அதனால வரக்கூடிய ஒரு கௌரவம், அந்த கௌரவம் இல்லை, ஆனால் அது ஆரோபிக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்டதான இந்த ராமனிடம் இருந்து மே எனக்கு ததா, அந்த ராமனிடம் இருந்து மே எனக்கு ந ஈஷத் பயம், ஈஷத் துளி அளவும் கூட, பயம் ந எனக்கு பயமே இல்லை. ஏன் இப்படி சொல்றான் ராமன் அப்படின்னு கேட்டா, சீதைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ராமன். அவரால இந்த ராவணன் கொல்லப்படுவான், நான் மீட்கப்படுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கையை போக்கணும்னா என்ன பண்ணணும்? ராமன் மேல இந்த சீதைக்கு இருக்கக்கூடியதான நம்பிக்கையை உடைக்கணும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்றான். இப்பேற்பட்ட பொய்யான பராக்கிரமத்துக்கு உடைய ராமனிடம் இருந்து எனக்கு கொஞ்சம் துளி கூட பயம் இல்லை. தஸ்மாத், அதனாலன்னு சொன்னா ராமன் பராக்கிரமியாக இல்லை, நான் பராக்கிரமியாக இருக்கிறேன். அதனால் ஹந்த, ஆச்சரியத்துல ஹந்த மம பிரசாதன விதௌ ஏவ சஜ்ஜஹா பவேத். இந்த போர்னு ஒண்ணு வந்தாச்சுன்னு சொன்னா எனக்கும் ராமனுக்கும், ராமன் என்ன பண்ணுவான் தெரியுமோ? ராமன் பராக்கிரமி இல்லை, அத நான் பராக்கிரமியா இருக்கேன். அதனால என்ன பண்ண போறான்? மம பிரசாதன விதௌ. பிரசாதனம் சொன்னா திருப்திப்படுத்துறது. போர் வந்தாச்சு, சண்டை போட முடியாது ராமனால. அப்ப என்ன பண்ணணும்? சரணாகதி அடையிற மாதிரி ராவணனை சாந்தப்படுத்தி அவனுடைய திருப்தியை ஏற்படுத்தி, இந்த ஏற்படுத்துற விஷயத்துல அவன் கவனம் செலுத்துவான். சண்டை போட முடியாது, இல்ல நாம் மகா பராக்கிரமி, ராமன் பராக்கிரமி இல்லை. மம என்னுடைய சொன்ன ராவணனுடைய பிரசாதன விதோ, திருப்திப்படுத்தக்கூடியதான அந்த வேளையில் சஜ்ஜஹா பவே, தயாராக இருப்பான் ராமன். சண்டை போட வேண்டாம், உங்ககிட்ட என்னால சண்டை போட முடியாது, நீங்க மகா பராக்கிரமி, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி என்னை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அவன் தயாரா இருப்பான், சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டான் அப்படின்னு ராவணன் சீதை கிட்ட சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நீ அடைஞ்சால் உனக்கு சௌக்கியம், இல்லைன்னு சொன்னா ராமனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ராவணன் சொல்றான். இதுக்கு பதில் சொல்றா சீதை. ரே ரே அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீச்சமான ஒரு வஸ்துவையோ ஒரு பொருளையோ பார்த்து சொல்லக்கூடியதான சம்போதனம். ரே கிம் ஜல் பசி, என்னடா புலம்பின்றே இருக்கே நீ பாட்டி, ராமனுடைய பராக்கிரமம் என்னன்னு சீதைக்கு தெரியாதான்னு. அதனால சொல்றா, புலம்பின்றே இருக்கிய நீ இந்த புலம்புல இருக்கே, இது நிஷ்பிரயோஜனம் இதம், நீ புலம்புற இதெல்லாம் நிஷ்பிரயோஜனம், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்றா. சரி புலம்புன்று, இதனால என்ன, எனக்கு என்ன குறைச்சல்? சில சமயத்துக்கு நானும் அப்படி பண்ணுவோம், ஒருத்தர் சொல்லிட்டு போவோம், அப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம், கேட்கலன்னு சொன்னா சரி பண்ணிட்டு போ, இதனால எனக்கு என்ன வந்தது, எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சீதை முதல்ல சொன்னா, ஏன்டா இப்படி புலம்பின்றே இருக்க நீ, பிரயோஜனமே இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்ற, ஜல்ப, நீ புலம்பின்றே இரு, காக்ஷதிஹி ததா, நீ அந்த புலம்புறதுனால அதுல இருந்து எனக்கு என்ன ஒரு நஷ்டம் ஏற்பட போறது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதனுடைய சாமானிய அர்த்தம். இந்த இடத்துல
நாம இந்த கூடார்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா நிஷ்பிரயோஜனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிரா அப்படின்னு ஒரு நிஷ்பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பதத்தை பிரிச்சுக்கணும். அந்த நிஷ் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இல்லாத, நீங்கிய, அதாவது பிர என்கின்ற எழுத்து நீங்கியவாறு இந்த ஸ்லோகத்தை படிச்சால் என்ன அர்த்தம் வருமோ அதுதான் உண்மை. இப்போ இந்த பதத்துல, இந்த ஸ்லோகத்துல எத்தனை பதங்கள் பிர அப்படிங்கிற எழுத்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, முதல் பாதத்துல, ஸ்லோகத்துடைய முதல் பாதத்துல குமாரி அப்பிரத்யாபாதகம் அப்படின்னு ஒரு பதத்தை சொன்னார். அதுல பிராவ எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? அத்திய ஆபாதகம். பிராங்கிற ஒரு எழுத்தை நீக்கி படிக்கிறோம், அத்திய ஆபாதகம். அதுக்கப்புறம் இரண்டாவது பாதத்துல பிரகிருத்யபடூதஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, பிராங்கிற எழுத்தோட சேர்ந்து முதல் எழுத்தாவே இருக்கு. அதை நீக்கினால் கிருத்யபடூதஹா அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது தஸ்மாத் ஹந்த மம பிரசாதன விதௌ, மூணாவது பாதத்துல இருக்கு பிரசாதன விதௌன்னு. அதுல அந்த பிராங்கிற எழுத்து நீக்கியாச்சுன்னு சொன்னா சாதன விதௌ அப்படின்னு பதம் கிடைக்கும். இப்போ இந்த மூணு பதத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல அப்பிரத்ய ஆபாதகம் அப்படின்னு ஒரு பதம் இருந்தது இல்லையா, அதை இப்ப என்ன ஆயிடுத்து? குமாரி அத்திய ஆபாதகம்னு ஆயிடுச்சு. அப்படி அந்த பதம் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம் வருது? தாசரதௌ சௌரியம் அத்தியாபாதகம் மம. அத்தியான்னு சொன்னா நாசகான்னு அர்த்தம். இந்த தாசரதியா இருக்கக்கூடிய ராமன் இருக்கானே, அந்த ராமனிடத்துல இருக்கக்கூடியதான சௌரியம் இருக்கே, அது எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா மம அத்திய ஆபாதகம். மம என்னுடைய, அத்தியகான்னு சொன்னா நாசகா மரணம், அதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. முன்னாடி சொல்லும் பொழுது என்ன சொன்னா, அவனுடைய அந்த ராமன் இடத்துல இருக்கக்கூடியதான பராக்கிரமத்தின் பெயர்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான். அப்பிரத்ய ஆபாதகம். இப்ப அந்த பிராவ எழுத்தாச்சு, எடுத்தால் அத்திய ஆபாதகம், மம அத்திய ஆபாதகம் சேர்த்து படிக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த அர்த்தம் கிடைக்கும். என்னுடைய மரணத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ராமனிடத்தில் சௌரியம் பராக்கிரமமானது இருக்கிறது. இரண்டாவது பதம் மித்யாமானவத பிரகிருத்ய பட்டுதோ அப்படின்னு இல்லையா, அதுல அந்த பிராவ எடுத்தாச்சுன்னா கிருத்திய பட்டுதா. கிருத்திய பட்டுஹு அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் செய்ய வேண்டிய வேலைகளே மிகவும் சாமர்த்தியம் உடையவன். கிருத்தியம், கிருத்தியம்னா செய்ய வேண்டிய காரியம், அதில் பட்டுஹு சமர்த்தனாக இருப்பவன். இப்போ ராமன் எப்படி இருக்கான்னு சொன்னா, செய்ய வேண்டிய தன் கடமைகளிலே மிகவும் சமர்த்தனாக இருக்கிறான், சாமர்த்தியம் உடையவனாக இருக்கிறான். கிருத்திய பட்டுதா. அப்பேற்பட்ட அந்த ராமனிடமிருந்து பயமானது இருக்கிறது, மரண பயமானது இருக்கு. அது மட்டும் இல்லை, முன்னாடி இந்த மித்யா மானவத்தகான்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, மித்யா மானவத்தகான்னு என்ன அர்த்தம்? பொய்யான மனிதராக இருப்பவர். வஸ்துதா அவர் யார் அப்படின்னு கேட்டா விஷ்ணுனுடைய ஸ்வரூபம் தானே, ஒரு மனுஷஸ்வரூபத்தை இருக்கார். வஸ்துதா அவர் சுவாமியா இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மித்யா மானவான் அப்படின்னு பதம், முன்னாடி நம்ம இதே பதத்தை சொல்லும் பொழுது பொய்யான ஒரு கௌரவத்தை உடையவனாக இருக்கிறான், அப்பேற்பட்ட ராமனிடமிருந்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ அந்த மித்யா மானவதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பொய்யான மனித உருவத்தை உடையவர் அப்படின்னா சுவாமி இவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, பகவான். அப்பேற்பட்டவரிடமிருந்து எனக்கு பீதியானது, அது மட்டும் இல்லை மரணமானது ஏற்பட போகிறது. மே ஈஷத் பயம் ந ஈஷத் பயம் அப்படின்னு சொன்னார். முன்னாடி ராவணனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது எனக்கு சிறிதேனும் பயமில்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இப்பயும் அதே அர்த்தம்தான். ஆனா அதை எப்படி நம்ம சமன்வயப்படுத்தணும்னு கேட்டா,
கொஞ்சோண்டு பயம் இல்லை, மகா பயமானது இருக்கிறது. முன்னாடி நம்ம சொல்லும் பொழுது ந ஈஷத் பயம், சிறிதளவும் எனக்கு பயம் இல்லை. இப்போ அதையே நான் எப்படி சொல்லணும், சிறிதளவு பயம் இல்லை, மகா பயம் இருக்கிறது. ஏன்னா அவர் சாதாரண மனுஷன் இல்லை, பகவானுடைய ஸ்வரூபம் அவர். இன்னொன்னு அவர் தன்னுடைய செய்ய வேண்டிய காரியத்துல மிக சாமர்த்தியமான உடையவர். இப்ப செய்ய வேண்டிய காரியம் ராவனுடைய வதம், இதிலெல்லாம் சமர்த்தனா இருக்கக்கூடிய அவரிடமிருந்து எனக்கு கொஞ்சோண்டு பயம் இல்லை, ரொம்ப பயம். ந ஈஷத் பயம் கிந்து மகத் பயம் அஸ்தி அப்படின்னு அன்வயப்படுத்திக்க. அடுத்தது 3வது பாதத்துல தஸ்மாத் ஹந்த மம பிரசாதன விதௌ அப்படின்னு இருந்தது. அந்த பிராவை நீக்கினால் சாதன விதௌ, சாதனம் சொன்னாலும் மரணம். இப்போ ராமன் என்ன பண்ண போறார், யுத்தம்னு வந்தாச்சுன்னு சொன்னா என்னுடைய மரணம் ஏற்படுத்துறதுல சஜ்ஜகா தயாரா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். என்ன கொல்றதுல அவர் தயாரா இருக்கார். தஸ்மாத் சொன்னா இப்பேற்பட்ட பராக்கிரமியாக செய்ய வேண்டிய காரியங்களில சமர்த்தனாக பகவத் ஸ்வரூபமாக இருப்பதுனாலே, அந்த காரணத்தினாலே மம என்னுடைய ஹந்த அப்படிங்கிறது இந்த இடத்துல பீதியில ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ஹந்தன்னு பதம். மம பிரசாதன விதௌ அப்படிங்கிறது சாதன விதோன்னு மாத்திக்கணும். மம சாதன விதௌ, என்னுடைய மரண விஷயத்துல சஜ்ஜஹா பவே, தயாராக இருக்கிறார் ராமர். இப்படி அந்த பதங்களை மாத்தி என்னென்னலாம் நடக்க போறதோ உண்மையாக அதெல்லாம் சீதை ரொம்ப மிக அழகாக அந்த ராவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். அடுத்த ஸ்லோகம். நாதிஷ்லாக்ய குணஸ்தவ க்ஷிதிசுதே பர்த்தா பிதுர்யோ கிரா நீதி பிரம்ச வசாத்விசார விமுக காந்தாரமாசிஷ்ரியத் சக்வாஹம் क्व समस्त यौवत हृदाम रूप श्रियानंगदो न स्थाने भवदुक्तमेतदैरे पापिष्ठ रक्षोधमा. இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிரத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம் ந அதிஷ்லாக்ய குணஹ தவ க்ஷிதிசுதே பர்த்தா பிதுஹு யோ கிரா நீதி பிரம்ச வசாத் விசார விமுகः காந்தாரம் அசிஷ்ரியத் சஹ க்வ அஹம் க்வ சமஸ்த யௌவத ஹிருதாம் ரூபஸ்ரீயா அனங்கதः ந ஸ்தானே பவதுக்தம் ஏதத் அயி ரே பாபிஷ்ட ரக்ஷ அதம. இந்த ஸ்லோகத்திலையும் முதல் 3 பாதத்துல ராவணன் ராமருடைய நிந்தனை செய்யறான். என்ன சொல்றான், க்ஷிதி சுதே, முன்னாடி அவனி குமாரின்னு பார்த்தோம், அதே அர்த்தம்தான், பதங்கள் வேறு. க்ஷிதின்னா பூமி, சுதான்னு சொன்னா புத்திரி. பூமி புத்திரியே சீதாவே, தவ உன்னுடைய பர்த்தா கணவன் ராமன் ந அதிஷ்லாக்ய குணஹா. அதிஷ்லாக்ய குணஹான்னு அர்த்தம் புகழ வேண்டிய உயர்ந்ததான குணங்களை கொண்டவன். அதிஷ்லாக்ய ஸ்லாக்யாக குணாக யஸ்மின், அப்படிப்பட்டவனா இருந்தால் அதிஷ்லாக்ய குணஹான்னு சொல்றது. ஆனா ராவணன் என்ன சொல்றான், ந அதிஷ்லாக்ய குணஹா, புகழ வேண்டியதான உயர்ந்ததான குணங்களை கொண்டிராதவன். யாரு, தவ உன்னுடைய பர்த்தா கணவன். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, பிதுஹு யா பிதுர்யா பிதுஹு யா கிரா, கிரானா சொல், அப்பாவினுடைய சொல்லுக்காக என்ன பண்ணினார், காட்ட போய் அடைஞ்சார் இல்லையா. இது நீதியை நாசம் பண்ணிட்டார், நீதியிலிருந்து தவறிட்டார், தர்மத்திலிருந்து தவறிட்டார். நீதி பிரம்ச வசாத் ஒண்ணு, இன்னொன்னு விசார விமுகா, தர்மத்தில எது இந்த தர்மம், ஏன்னா தர்மம் எல்லாருக்கும் தெரியும், அந்த தர்மத்தினுடைய நுணுக்கம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, அதை பத்தி விசாரம் பண்றவாளுக்கு தரேன். விசாரம் பண்ணி அந்த நுணுக்கம் தெரிஞ்சுப்பான்.
உதாரணத்துக்கு நாம ஒரு விஷயத்தை இன்னிதி இந்த சமயத்துல இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு சொன்னா, தர்மத்தை விசாரம் பண்ணாத மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறவா என்ன பண்ணுவா, இது விட்டு போயிடுவோம் அப்படின்னு பயந்துட்டு இருப்பா. இன்னொரு காரியமும் சேர்ந்து பண்ண வேண்டியதா இருக்கு, ரெண்டுத்துல எதை விடுறது எதை பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல மதிமயக்கம் அடைவா. ஆனா விசாரம் பண்ணி அந்த நுணுக்கம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, இந்த ரெண்டுத்துல இதுதான் முக்கியம்னு இருக்கு, அப்போ இது அனுஷ்டானம் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா. இதெல்லாம் அந்த தர்ம நுணுக்கம்னு பேர். இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா இந்த விசாரம் பண்ணும்பொழுதுதான் வரும். அந்த விசாரம் பண்றதுக்கு இவருக்கு தகுதி இல்லாதவரா இருக்க ராமன். விசார விமுகா. ஏன் ராஜ்யத்தை விட்டுட்டு ஒரு க்ஷத்ரியனா இருக்கக்கூடிய இந்த ராமன் அப்பாவுடைய பேச்சை காப்பாத்துறேன், வாக்கியத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரம் மிக பயங்கரமா இருக்கக்கூடியதான அந்த வனத்தை அசிஸ்ரியத்து அடைந்தார், ஆசிரியம் எடுத்துக்கொண்டார் இல்லையா. இது க்ஷத்ரியானுடைய அந்த தர்மத்தை மீறின மாதிரி தானே, நீதி பிரம்சம் பண்ண மாதிரி தானே. பிரம்சகான நாசகா, நீதி அவர் கடைபிடிக்கல. ஒரு நீதியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு முக்கியமாக க்ஷத்ரியாளுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியதான நீதியை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் விசார விமுகா தானே. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எதை பண்ணினா முக்கியமானது காப்பாற்றப்படும், நகி ஸ்வல்பஸ்ய கிருத்தே பூரி நாசயேத் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அர்த்தம், சின்னது ஒரு விஷயத்துக்காக பெருசு இழந்துடக்கூடாது. அப்பாவினுடைய வாக்கியத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு க்ஷத்ரியாளுக்கே இருக்கக்கூடியதான அந்த தர்மத்தை விட்டுட்டார். இப்ப இவர் யாரு, விசார விமுகா. அதனாலதான் அவர் அதிஷ்லாகிய குணகா இல்லை. ஏன்னா நாம பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணினாருங்கிறது தானே கொண்டாடுறோம் அவரை. ஆனா அதுவே அங்க தப்பு. அப்ப என்ன அடுத்து, அவர்கிட்ட உயர்ந்ததான குணங்கள் எல்லாம் இல்லை. இப்பேற்பட்ட சஹா அந்த ராமன் குவா, அவர் எங்க, அவர் எப்படி, நானும் அவர் ஒன்னா கிடையாது. சஹா குவா, அவன் எந்த இடத்துல இருக்கான். அதே சமயத்துல அகம் குவா, நான் எப்படி இருக்கேன், நான் இந்த நீதியை பரிபாலனம் பண்றேன். அது மட்டும் இல்ல, சமஸ்த யௌவத ஹிருதாம், இந்த யுவதிகள் இருக்காரே வயசுல இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் சமஸ்த யௌவத எல்லா பெண்களுடைய ஹிருதயத்தை சமஸ்த யௌவத ஹிருதாம் ரூபஸ்ரீயா அனங்கதா, அழகான ஒரு பொலிவை கொண்ட லக்ஷ்மி, அதுவும் ஒரு அழகுங்கிறது ஒரு லக்ஷ்மி தான். ரூபஸ்ரீயா அனங்கதா, மன்மதன் மாதிரி நான் இருக்கேன். நான் எங்க, ராமன் எங்க, குணத்திலேயோ இல்ல அழகிலேயோ ரெண்டு பேருக்கும் ஒரு அளவீடுங்கிறது சமமாக இல்லை. நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன், வசந்து இருக்கேன் இப்படின்னு ராவன் சொல்றான். அதுக்கு சீதை பதில் சொல்றான், நஸ்தானே பவதுக்தமேததயிரே, அயி ரே நீச்சன்னே, நஸ்தானே பவதுக்தம். பவதுக்தம் நீ சொன்னது சரியான ஒரு இடத்த சொல்லல, நீதியை காப்பாத்தலன்னு சொன்னியே, அந்த வாக்கியத்துக்கு இவர் இடம் இல்லை. ஏன்னா இவர் நீதியை காப்பாத்துறதுக்காக தானே வந்திருக்காரு. இப்போ ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரே, ராஜ்யத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னா யாருமே இல்லாத, யாரு கையிலும் கொடுக்காத வந்துட்டாரா, தனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கா ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த இந்த வாக்கியம், அப்பாவுடைய வாக்கியம் பரிபாலம் பண்ணணுங்கிற ஒரு கடமை இருக்கு. இதை யாரால பண்ண முடியும், பரதனால பண்ண முடியுமா, இல்ல லக்ஷ்மணனால பண்ண முடியுமா, சத்ருகனால பண்ண முடியுமா? அந்த வாக்கியம் இவருக்கு சம்பந்தப்பட்டதானே. ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த தசரதர் கொடுத்த வாக்கு இருக்கே, அந்த வாக்கு ராமர் பதிலா லக்ஷ்மணன் நான் போறேன் கிளம்பி போனா அந்த வாக்கியம் பரிபாலனம் ஆயிடுமான்னு? ஆகாது. வேற இடத்துக்கு வேற அதாவது பரத லக்ஷ்மணர்கள் இருக்காரு, அவளால இது பண்ண முடியாது. அதாவது இந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு வேற எங்கேயுமே அவகாசம் இல்லை. ராமரப்போ சொன்னா என் தம்பியை நான் காட்டு அனுப்புறேன் சொல்ல முடியுமான்னு? எம்பதுல ராஜ்யத்தை லக்ஷ்மணன் பார்த்துப்பானோ பரதன்னு பார்த்துப்பானோ சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல நீதியை கடைபிடிச்சவர் யாரு, நீதியை காப்பாத்தினவர். அவர் நீதியை நாசம் பண்ணல, நல்லா யோசிச்சு விசாரத்தை பண்ணிதான் பண்ணிருக்காரு. இந்த விஷயத்த நாம தான் பண்ண முடியும், காட்டுக்கு போறதுங்கிறது. ஆனா மத்த விஷயத்த ராஜ்யத்தை காப்பாத்தணுங்கிறது மத்த 3 பேரால் யாரான பண்ண முடியும் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல சூக்ஷ்மம். அத மனசை வச்சிருந்து சீதை சொல்றா,
சரியா நீ சொல்ற இந்த நீதியை நாசம் பண்ணிட்டார் அப்படிங்கிற இந்த வாக்கியங்கள்லாம் சொல்றியே, அதுக்கு விஷயமாக இவர் இல்லை. நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, தப்பான இடத்துல சொல்லிட்டு இருக்க. நஸ்தானே பவதுக்தமேதது ஹே பாபிஷ்ட ரக்ஷஹா. அதம ஒரே ஸ்லோகத்துல நிறைய சம்போதனம். ஹே பாபிஷ்ட பாப்பியே, ரக்ஷோதமா இந்த ராட்சச கூட்டத்திலேயே மிக கீழ்த்தரமானவனே. இது தெரிஞ்சுக்கோ, சரியான இடத்துல நீ சொல்லல. நீ சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் இவர் இல்லை. இது மேலோட்டமான அர்த்தம். ந ஸ்தானே நகாரத்தினுடைய இடத்துல பவத் பகாரத்தை பவத் பகாரத்தை கொண்டதாக சொல்ல வேண்டியது. இந்த ஸ்லோகத்துல எந்த இடத்துல நகாரம் வருதோ அந்த இடத்துல நகாரத்தை நீக்கி பகாரத்தை சேர்க்க வேண்டியது. சேர்த்தா என்ன ஆயிடும்? நாதி ஸ்லாக்ய குணஹா. அந்த இடத்துல நகாரத்தை நீக்கி பகாரத்தை சேர்த்தா பாதி ஸ்லாக்ய குணஹா தவ க்ஷிதி சுதே. அடுத்தது நீதி பிரம்சவசாத். அந்த இடத்துல நகாரத்தை நீக்கினா பீதி பிரம்சவசாத். சக்வாஹம் க்வ சமஸ்த யௌவத ஹிருதாம் ரூபஸ்ரீயா நங்க அனங்கதஹான் இருக்கு இல்லையா, அந்த நகாரத்தை எடுத்தால் பங்கதஹான்னு வந்துடும். இந்த 3 பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். விபரீத அர்த்தம் தான் வரப்போறது. ஆனா அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ராமன் இருக்கானே, தவ உன்னுடைய பர்த்தா கணவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா பாதி ஸ்லாக்ய குணஹா, நிறைய நல்ல குணங்களை கொண்டிருக்கார். அப்பேற்பட்டவராக ஜொலிக்கிறார். பாதின பிரகாசத்தே, ஸ்லாக்ய குணஹா பிரகாசத்தே, நிறைய நல்ல குணங்களை கொண்டவராக தெரிகிறார். யாரு? உன்னுடைய பர்த்தா. அதுக்கப்புறம் நீ சொன்னியே, ராவணன் சொன்னா இல்லையா, நீதி பிரம்ச வசாத், நீதியை நாசம் பண்ணி இருக்கிறதுனால அவர் ஸ்லாகிய குணஹா இல்லைன்னு சொன்னான். ஆனா அப்படி இல்லை, பீதி பிரம்ச வசாத். அப்பாவனுடைய வாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னு சொன்னா காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமா? பல குரூர ஜந்துக்களோட வசிக்கணும், எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் நினைச்சாலே பயம் வந்துடும். ஆனா அந்த பயத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாராம். நாசம் பண்ணிட்டு உடனே கிளம்புறேன்னு அடுத்த க்ஷணம் சொல்லிட்டார். பீதி பிரம்சவசாத். இந்த பயத்தை எல்லாம் ஒரு க்ஷணத்துல நாசம் பண்ணி கிளம்பிட்டார். எங்கன்னு கேட்டா காட்டுக்கு. காந்தாரமசிஷ்டயத்து அரண்யம், தண்டகாரண்யத்துக்கு உடனே கிளம்பிட்டார், பயத்தை எல்லாம் போக்கி. அது மட்டும் இல்ல, இந்த ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொன்னா, இந்த சமஸ்த இந்த யுவதிகள் இருக்காளே, எல்லாருடைய மனதை கொள்ளடிக்கின்ற அளவுக்கு நான் மன்மதனாக இருக்கேன்னு சொன்னானே, இப்போ அது அப்படியே மாறி போயிடுத்து. சமஸ்த யௌவத ஹிருதாம் ரூபஸ்ரீயா பங்கதஹா. பங்கதஹான்னு சொன்னா பயத்தை கொடுப்பவன் அர்த்தம். ஏன் பயத்தை கொடுக்கிறார்? தன்னுடைய இந்த ரூபஸ்ரீயா உருவ அமைப்பினால். ஏன் 10 தலை இருக்குன்னு சொன்னா யாராவது பாப்பாலோ? அதுவும் வயசானவா, ராவண பத்தி தெரிஞ்சவா, அவளே பயப்படுவான்னா யுவதிகள் பெண்கள் கண்டிப்பா பயப்படுவா. அப்போ ராமன் எங்கே, நான் எங்கே? ரொம்ப அழகாக மன்மதன் போல இருக்கக்கூடிய, எப்படி மனிதர்கள் எல்லாம் இருப்பாலோ அந்த மாதிரி ஒரு தலையோடு இருக்கக்கூடிய ராமன் இங்கே எவ்வளவு அழகவர். 10 தலையோட விகாரமா இருக்கக்கூடிய நான் எங்கே? அதனாலேயே என்னை பார்த்தா அவளுக்கெல்லாம் பயம் வந்துடுறது. நான் அங்கதனா இல்லே, பங்கதனா இருக்கேன், பயத்தை கொடுப்பவனா இருக்கேன் அப்படின்னு ராவணன் எந்த விஷயத்தெல்லாம் சொன்னானோ, தனக்கு தேவையா பாசிவா சொன்னானோ அதெல்லாம் மாத்தி அவனை பத்தின நிந்தையா வரக்கூடியதாகவும், ராமரை பத்தி எதெல்லாம் தப்பா சொன்னானோ அதெல்லாம் ராமருக்கு புகழ்கிற மாதிரியும் அமைச்சு சீதையானவள் மிக அழகாக ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார். மேற்கொண்ட ஸ்லோகங்களை அடுத்த வர காலங்களில் பார்க்கலாம்.